வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தம் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி. இப்போ நேரம் வந்து 2:30 மணி ஆகிக்கொண்டிருக்குது. என்னென்று கேட்டால், இந்த பதிவு வந்து எங்களுடைய தாய்நாடான இலங்கையில் 3 நாளாக தொடர்ந்து வெள்ளப்பெருக்கால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் நேற்று கடைசியாக இரவு முழுக்க என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் தொடர்பில் இருந்தது. உதயன் மற்ற தம்பிமாரெல்லாம் என்னோட தொடர்பில் இருந்தவியல். ஆனால் இன்றைக்கு விடிய எந்த ஒரு நெட்வொர்க்கும் அங்கே எனக்கு கிடைக்க மாட்டேன்னுட்டுது. இது ஏன் நான் இப்போ பதிவு வைக்கிறேன்னு கேட்டால், வன்னி மலைத்துளியோ யூடியூப் சார்பில் நான் என்னுடைய தனிப்பட்ட உதவியை செய்ய இருக்கிறேன். இதில் எந்த ஒருவருடைய பணத்தையும் வாங்கியோ யாருக்கும் கொடுப்பதற்கோ அல்ல. நான் தனிப்பட்ட முறையில் அங்குள்ள வெள்ள நிவாரண பணியொன்றை செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். அதே போல் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் ஒவ்வொருவர் ஊடாக இந்த வெள்ள நிவாரணத்தை கொடுக்கறதுக்கு புலம்பெயர் தமிழரிடம் வன்னி மலைத்துளியோ யூடியூப் சார்பில் நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அங்குள்ளவர்கள் யாருடன் தொடர்ந்து கொண்டு இந்த உதவியை செய்யுங்கள். ஏனென்று கேட்டால், இந்த வெள்ளம் வந்து ஆசிய நாடுகளில் கன இடங்களில் தாய்லாந்திலும் பயங்கர வெள்ளமாக இருக்குது என்று சொல்லி செய்திகளை பார்த்து நான். அதே போல் ஸ்ரீலங்காவில் வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்குது, உங்களோட உயிர்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அவ்வளவு தூரத்துக்கு எல்லை மீறி மழை வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், உங்களுக்கு தெரியும், மழை வெள்ளம் கூடிட்டு என்று சொன்னால் பெரும் பெரும் குளங்கள் எல்லாம் நிறைஞ்சு தண்ணிகள் எல்லாம் வெளியேறும். அதுகள் நீர் வடிய முடியாமல் நிறைய அழிவுகளை வந்து வன்னி பகுதிகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, மட்டக்களப்பு, திருகோணமலை, கொழும்பு, எல்லா பக்கம் மலையக பக்கங்கள் எல்லாம் மிக 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 ஒரு வெள்ள அழிவாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யுங்கள். ஏனென்று கேட்டால், புலம்பெயர்ல இருக்கிற தமிழர்கள் நாங்கள் எங்களால் முடிந்தது அவர்களுக்கு ஒரு உணவுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை செய்தால் போதும். அதை விட பெரிய அளவில் கொடுக்கறதுக்கு எங்களிடமும் தேவைகள் இருக்கும், எங்களிடமும் இல்லை. இதை வடிவாக உங்களுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த உள்நோக்கமும் கிடையாது. இது வன்னி மலைத்துளியோ யூடியூப் வந்து எப்பொழுதும் என்னுடைய யூடியூப். நான் தெரியப்படுத்துவதை தவிர யாரும் எனக்கு தொடர்பு கொண்டு பணம் தந்து அனுப்புங்கள் என்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்று கேட்டால், நான் நிறைய யூடியூப்புகள், நிறைய வலைதளங்களை பார்த்து கடந்து நீண்ட காலத்துக்கு பிறகுதான் நான் வீடியோ போட்ட தொழிலில் இருந்து இந்த யூடியூப்புகளை வந்தேன். அதனால் எனக்கு தேவன் நல்ல சிந்தனையும் நல்ல அறிவையும் கொடுத்துருக்கிறபடியாக நான் உங்களுக்கு இதை நீங்களும் உங்களுக்கு தெரிந்த ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லித்தான் சொல்கிறேன். நான் என்னால் முடிந்த உதவியை எனக்கு தெரிந்த தம்பியாக்களோடு தொடர்பு கொண்டு நான் அங்கு இந்த உதவியை உதய நிமித்தமாக செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறேன். அதே போல் நீங்களும் செய்யுங்க. அரசாங்கமும் தங்களால் முடிந்த பணித்திட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்குது. நான் தனிப்பட அல்ல, அந்த ஜிஎஸ்னுடைய பிரிவுக்கு உட்படுத்தப்பட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிற விதமாகத்தான் இந்த உதவி திட்டம் நடக்குமே தவிர மற்றும்படி என்னுடைய தனிப்பட்ட முறையில் அல்ல. அந்த ஜிஎஸ் பிரிவில் இருக்கிறவர் எத்தனை குடும்பங்கள் எங்களுக்கு அழிவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தருவார். அதன்படி அவர்களுடைய லிஸ்டின் படி தான் இந்த வன்னி மலைத்துளியோ யூடியூப் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறதே தவிர இதில் யாரும் ₹1 தந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. நான் இதை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி என்று கேட்டால், வெள்ளப்பெருக்கு அவ்வளவு தூரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள், நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எல்லா தமிழர்களும், விசா உள்ளவர்கள் விசா இல்லாதவர்கள் எல்லாரும் உதவி செய்கிறீர்கள். அது உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த வெள்ளத்துக்கு நீங்கள் கை கொடுங்கள். ஏனென்று கேட்டால், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய தாய் தகப்பன் தம்பி தங்கை எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும், இலங்கையில் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாரும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அதே போல் நான் இன்று விடிய வரவில்லாததுக்கு காரணம், விடியவே இந்த பதிவு வைத்திருக்கணும். என்ன காரணம் என்று கேட்டால், நேற்று எங்களுடைய வீட்டில் உள்ள செல்லப்பிராணி என்னுடைய மகனோடு வெளியே போகும் பொழுது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று பண்ணி விட்டுட்டுது. அந்த சம்பவத்தில் வந்து இந்த மகனுடைய 2 கையும் பாதிக்கப்பட்டிருக்குது. அதே போல் எதிர் வந்தவர் வந்து அவர் கொஞ்சம் அட்கோல் பாவிச்சிருந்தாலும் அவருடைய கதையை கேட்கும் பொழுது எங்களுடைய சியான் வந்து கொஞ்சம் கோபம் அடைஞ்சிருக்குது. அதே போல் அவருடைய கையிலேயும் ஒரு நாய் இருந்திருக்குது. அவர் கதைக்கும் பொழுது மகனோடு ஏதோ ஒரு தவறு நடக்க போதுன்னு சொல்லி என்னுடைய செல்லப்பிராணி டக்கண்டு அவருடைய நாயை கடித்து அவர் மேலேயும் பாய்ந்ததினால் இரவு 1 மணி நாங்கள்
எங்களுடைய செல்லப்பிராணியையும் அவருடைய செல்லப்பிராணியையும் கொண்டு போய் எல்லாம் மருந்தெல்லாம் கட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டலிலிருந்து வெளியே வர 1 மணியாக போய்விட்டது. அதனால்தான் என்னால் காலையில் வர முடியவில்லை. அதனால் நீங்கள் இந்த பதிவை பாருங்கள். இது முழுக்க முழுக்க எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் நேரடியாக என்னுடைய வன்னி பகுதிக்கு தம்பி உதயனுக்கு நேரடியாக கொடுத்து அது ஜிஎஸ் பிரிவால் போய் அப்படியே அந்த வெள்ள நிவாரண பணி சேர வேண்டிய ஆட்களுக்கு சேரும். இதை நான் 2 தடவை உங்களுக்கு பதிவுகளை வைக்கும் பொழுது வடிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை உங்களுடைய கவனத்தில் கொள்ளுங்கள். அதன்படி நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். இங்கேயும் மழை குளிர்காலங்கள் தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய உடல் நலங்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள், உங்களுடைய வேலிடங்கள், உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதித்து வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவார். இன்னும் ஒரு 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.